தயவு செய்து அந்த பேச்சை மட்டும் விட்டுடுங்க தம்பி. மீனாவை அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம். எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதுக்கு யாரு பொறுப்பாளி ஆக? அப்படி எல்லாம் ஒண்ணு ஆகாது. என் தம்பி ரொம்ப நல்லது. இந்த பாருங்க, உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், நீங்க அவர் இன்னும் நம்பிட்டு இருக்காதுங்க. சார், ஏதோ வந்தது வந்துட்டோம். எங்களை நம்பி இந்த ஒரு தடவை மட்டும் உங்க பொண்ணு அனுப்பி வைங்க பிளீஸ். அது நடக்காத காரியங்க. இவங்க அனுப்புறேன்னு சொன்னாரு. மீனாவுக்கு வர இஷ்டம் இல்லை. அப்படியா? ஆமா, பொறுப்புடுங்க போதும். சீதா, சாப்பிட்டு போலாமா? இல்லைங்க, எங்களை மன்னிச்சிடுங்க. நமஸ்காரம் ஜாமீன்தார் அவர்களே. கைலாசம், என்ன விஷயம்? இல்ல, உங்க சின்ன மருமவ வீட்டுக்கு வந்துருச்சான்னு பாத்துட்டு போக வந்தேன். வந்துருச்சோ? நீ மட்டும் இல்லையா, வர்றவன் எல்லாருமே இந்த கேள்வியை தான் கேட்கறான். மானம் போகுது. இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு இவ்வளவு பிடிவாதம் கூடாதுங்க. எப்ப கல்யாணம் ஆச்சோ பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே அனுப்பணும். இத அந்த அம்மா அடிக்கடி அந்த ஆளுகிட்ட சொல்றாங்க. கேட்க மாட்டேன்றாரு, தூணு மாதிரி நிக்கிறாரு. கைலாசம், நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என்ன? கோபாலுக்கு வேற கல்யாணம் பண்ணுவோம். நாளைக்கு ஒரு பெண்ணு பாரு. என்னங்க இது, கல்யாணம் பண்ண பொண்ணு உயிரோட இருக்கும் போது அது சம்மதம் இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு கவர்மெண்ட்ல சட்டம் போட்டிருக்காங்களே, அது ராவ் பகதூருக்கு தெரியாதா? உடனே ஜீவனாம்சம் கேஸ் போட்டு உங்ககிட்ட மாசம் 10,000 ரூபாய் கொடுன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அதுக்காக நீங்களும் விட மாட்டீங்க. உடனே பட்டணத்துக்கு போய் பெரிய வச்சோலா இங்க கூட்டியாந்து அவருக்கு ஒரு பங்களா ஒண்ணு கட்டி உட்கார வச்சு கேஸ் நடத்த ஆரம்பிச்சா ஜமீன் கேஸ் லேசா முடியுமா? 4 தலைமுறைக்குள்ள நடக்கும். நமக்கு இந்த வம்பு ஒரு யோசனை எனக்கு பிறக்குது. என்னைய இப்பவே உன் பொண்ணை இங்க அனுப்புறியா இல்ல நான் வேற கல்யாணம் பண்ணவா அப்படின்னு ஒரு மிரட்டல் கடுதாசி விடுவோம். கடுதாசி வேணாம், நேரம் கழிச்சு போகணும். இப்பவே 100 ரூபாய் செலவழிச்சு ஒரு பெரிய தந்தி விடுறேன். வேணாய, நீ சொன்ன மாதிரி நானே கடுதாசி எழுதுறேன். இந்த கடிதத்தை தந்தி போல் பாவித்து உடனே உங்கள் பெண்ணை அனுப்பி வைக்கவும். இல்லாவிட்டால் என் மகனுக்கு வேறு ஒரு பெண்ணை கல்யாணம் செய்யும்படி ஆகும் என்பதை முடிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். பெரிய மனுஷன், அது ஒரு ஜமீன்தார் இப்படியா எழுது? அவங்க எழுதி இருக்கிறது சரிதானே? அந்த வீட்டுக்கு வர்றவங்க உங்க மருமக எங்கேன்னு அவங்கள கேக்குறாங்க. இங்க வர்றவங்க உங்க பொண்ணு ஏன் புருஷன் வீட்டுக்கு இன்னும் போகாம இருக்குன்னு என்ன கேக்குறாங்க. இத பாருங்க, வயசுக்கு வந்த பொண்ணு, அதுவும் ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்ட பொண்ணை பிறந்த இடத்துலயே வச்சிருக்கலாமா? நீ என்ன வேணாலும் சொல்லு. மீனா என் மக, அவ இங்கதான் இருப்பான். மீனா உங்க மகங்கிறத விட ஜமீன்தாரோட மருமக, கோபாலோட மனைவிங்கிறத நினைச்சு பார்த்து அவளை இன்னைக்கே அனுப்பி வச்சிடுங்க. இஷ்டமில்லாத பொண்ணு அனுப்பி வைக்க எனக்கு இஷ்டம் இல்ல, அவ்வளவுதான். அப்படின்னு உங்க பொண்ணு பேச்சு கேட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு என்னைக்கும் தீராத அவமானத்தை தேடிக்க போறீங்களா? அவமானமா? ஆமா, மீனா வாழா வெட்டி நம்ம நடத்தை ஜமீன்தார் குடும்பத்துக்கு திருப்தி இல்லையா? அதனால அவங்க வந்து பொண்ணை அழைச்சிட்டு போகலையா அப்படின்னு எந்த முறையும் சொன்னா? ஊரெல்லாம் இதே பேச்சுதான் வேலைக்காரி சொன்னா. கல்யாணமான 3வது நாள் பிறந்த வீட்டுக்கு வந்த பொண்ணு அங்கேயே தங்கியிருக்குங்கிற ஒரு விஷயம் மட்டும் ஊருக்கு தெரிஞ்சா போதாதா? உடனே அதுக்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சிடாத. உலவாய மூட ஊர்வாய மூட முடியாது. அதுக்கு தகுந்தபடி ஜமீன்தார் வயர கடுதாசி எழுதிருக்காரு. இத பாருங்க, அந்த பையனுக்கு இன்னொரு இடத்துல கல்யாணம் ஆயிட்டா அப்புறம் நம்ம பொண்ணோட கதி என்ன ஆகுது? உண்மைதான், யோசிக்க வேண்டிய விஷயம். மீனா, நீ நாளைக்கே உன் புருஷன் வீட்டுக்கு போகணுமா? அப்பா ஒண்ணும் பேசாது, அவசியம் போய் ஆகணும். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்க. நான் எப்ப ஜமீன்தார் தந்தி விட்டுறோம். மங்களா, என்னங்க? மீனாவை நாளைக்கு அனுப்புறதாக ராவ் பகதூர் தந்தி வந்து. எல்லாம் உன்னுடைய செய்தி. தம்பி, நாளைக்கு மீனா இங்க வரதா உங்க மாமா தந்தி கொடுத்திருக்காரு. அடி அண்ணே, வா கோபால், வா அண்ணே. அப்படியே அப்படியே அசையாத. வேண்டாம், அதை அடிக்க வேண்டாம். தப்பு பண்றவங்களை தான் அதுக்கு அடிக்கும். நீ என்ன பயப்படுற? கோழையா இருக்கிய. பாபா, வேண்டாம், நீ பயப்படாத. நான் இருக்கேன், உட்காரு உட்காரு. அண்ணி, எனக்கு நல்ல வேலை பிறந்துருச்சு. அதனால்தான் அண்ணனுக்கு வந்த ஆபத்தை தடுக்க முடியாத சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்குது. இன்னொரு விஷயம் தெரியுமா? நம்ம லேடி வீட்டுக்கு வர்றாளா மாமனார் தந்தி கொடுத்திருக்கார். என்னங்க, நம்ம திருச்சிக்கு போனப்போ. என்னது, நீங்க திருச்சிக்கு போனீங்களா? ஆமா, நமக்கு தெரியாம பெரிய வேலையெல்லாம் செய்றீங்க போல இருக்க நீங்க. அதான் என்னடான்னு பார்த்தேன்.
அண்ணி போனதுனால தான் லேடி வீட்டுக்கு வரா, இல்லாட்டி அவளா வருவா? அப்பாப்பா பாருங்க, மீனா வந்த உடனே அவகிட்ட நீங்க எதுவுமே கண்டுக்க கூடாது. நான் எனக்கு கண்டுக்கிறேன். அவ பேசினா நான் பேச போறேன், இல்லாட்டி நான் பாட்டுக்கு முன்ன உட்கார்ந்து போறேன். இதெல்லாம் தான் கூடாதுன்னு சொல்றேன். மீனா கிட்ட கொஞ்ச நாளைக்கு பக்குவமா நடந்துக்குங்க. அது எப்படிங்க பக்குவமா நடந்துக்கிறது? கணவன் தன்னை சதா புகழ்ந்துகிட்டே இருக்கணும், தன் அழக வர்ணிக்கணும், தான் செய்யற சமையல் பிரமாதமா ரசிக்கணும்னு எதிர்பார்க்கறதா பொதுவா பெண்களுடைய வழக்கம். அப்படின்னா சரி, அவ வரட்டும். வெளியே துறவு போகாம சதா அவளை வர்ணிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கேன். இது பாருங்க, மீனா வரத்துக்கு முன்னாடியே உங்க ரூம்ல இருக்க அந்த புலி தலை, எருமை தலை, நரி தலை அதையெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க. அண்ணி உத்தரவுப்படியே செய்யறேன். வரட்டுமா? வாங்க. வரேண்ணா. அண்ணா, இந்த மொட்டை கடுதாசிய யாரு எழுதியிருந்தாலும் சரி, மீனா வீட்டுக்கு வர போறதுனால நம்ம எல்லாருடைய மன கஷ்டத்துக்கும் காரணமாயிருந்த இந்த கடுதாசிக்கு இனிமே மதிப்பு கிடையாது. எல்லாம் தூக்கி வெளியே போடுறோம். அண்ணி சொல்லிட்டாங்க, இனி ஒரு மிருகம் வீட்டுக்குள்ள இருக்க கூடாது, எல்லாத்தையும் வெளியே வரட்டும். இந்த துப்பாக்கி எல்லாம் எடுத்து அந்த அறையில போடு. இப்படி அண்ணா ரொம்ப மாதிரி பிளேனா இருக்கணும். கொண்டா கொண்டா. ஆண்டாளம்மா, ஆண்டாளம் பொண்ணை பெற்ற புண்ணியவதி அவங்க. அப்படிங்களா? லீலா, லீலா பேரு யாரு பேரு? பொண்ணு பேரா? ஆமா. அவனுக்கு சாப்பிட்டு வை. ஐயா, இந்த பக்கத்துல உட்காந்துட்டு இருக்கீங்களா? உன்ன நான் என்ன சொன்னேன்? உன்னை பிலிம் வாங்கி வைடா, அந்த ஆள் ஒரு 7-8 போஸ்ட் எடுக்கணும்னு சொன்னேன்ல, அது வாங்கி வச்சா வேற போய் கேட்டுக்கிட்ட உனக்கு. போ வாங்கி வா, சாயந்தரம் வரக்கூடாது, வாங்கிட்டு போ. பொண்ணை பெத்த அப்பா எங்க இருக்கிறாருன்னு சொல்லலையே. வெளியூர் போயிருக்காரியா? இந்த கல்யாணத்தை பண்ணி வைன்னு எனக்கு பவரா பட்டாணி எழுதிட்டு போயிட்டாரு. பொண்ணு உனக்கு பிடிக்குதா? நல்லா சந்தோஷமா பிடிச்சிருக்கு. ஆனா அந்த இன்சூர் பணம் 1 லட்சம் ரூபாய் இருக்கே, அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் வரும். என்னப்பா கைலாசம் லட்சம் கிஷ்டம் அடிபடுது பேச்சுல திருச்சி. அடே மணவாளா, நீயா? ஏண்டா ராவ் பகதூர் வீட்டு சமயக்காரனுக்கு உனக்கு எதிரா லட்சம்? தப்பா சொல்றீங்க. என்ன? இவங்க அப்பா ₹1,00,000 இவன் மேலேயே எழுதி வச்சுட்டார், கல்யாணம் கொடுங்கன்னு. அப்பனாவது ஆசையாவது, இவன் உயிரை தவிர இவன் கிட்ட வேற என்ன இருக்குது? இவனை நம்பி உங்க பொண்ணை வேற கொடுக்க இருந்துட்டீங்க. சிங்கப்பூருக்கு ₹1,00,000 இருக்கு, கல்யாணம் வருதுன்னு என்ன ஏமாற்றி, அதுவும் எவனையாவது ஏமாத்துறா, ஒரு பெரிய ட்ரிக்ஸ் கேமராமேன்றா, என்ன ஏமாத்துறன்னு உன்னை போலீஸ்ல சொல்லி உள்ள தள்ளுறா. கடியா கையே, யாரையா போய் சொன்னா? ஓம் பொண்டாட்டி, ஓம் பொண்ணு, உனக்கு சொந்த வீடு, இதை என்கிட்ட போய் தானே சொன்னேன். 1000 பொய்ய சொன்னேன், 1000 கல்யாணத்தை பண்ணேன், 1000 ரூபாயை சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரே பொய்ய தாயா சொன்னேன், அது நானா சொன்னேன். நான் நிமிர்ந்து தாயா நின்னேன். என்கிட்ட என் ராஜா, என் ரோசானுவம் பொண்ணு என்ன வளச்சிட்டா. நிமிர்ந்து பாக்குறேன், நிமிர முடியல, விழுந்துட்டையா. என் பொண்ணு வந்து எனக்கு முன்னால பாத்தாளா? பல தடவை மனசை விட்டு பரிமாறிக்கிட்டோம். வெளியே போமா, வெளியே போமா. குரலை காதுல கேட்காம வெளியே போகிறதா? அதான் பேச கேட்கிறிய போ. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இந்த வீட்டுக்கு நான் மருமகனாக வந்தே தீர்வேன். அப்போது குமாடு கத்துற ஒரு உருவத்தை உங்க கையில கொடுக்கத்தான் போறேன். நீங்க பால் கொடுக்க போகிறீங்க, குட்டி பால் கொடுக்க போகிறீங்க. போக முடியாது. கைலாசம், நான் போயிட்டு வர்றேன்ப்பா. என்ன திடீர்னு வந்தீங்க, திடீர்னு போறீங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நான் ஒரு மாப்பிள்ளைக்கு உன் பொண்ணை பாக்குறதுக்காக வந்தேன். அந்த பையன் சொல்றத பார்த்தா உன் பொண்ணு அவனையே கட்டிக்கணும் போல் இருக்கு. எனக்கு என்ன வேலைப்பா? நான் போயிட்டு வர்றேன். நான் சொன்ன கேட்டீங்களா? அந்த வெட்டு வெட்டு பையல நம்பி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறீங்க. இந்த மனுஷன் வரலன்னா என்ன ஆகாது? அப்பா, அவருக்கு பணம் இருக்கோ இல்லையோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. அவரை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணி இங்க அழைச்சிட்டு வந்தீங்க. நானும் அவர் தான் என் வருங்கால கணவர் நினைச்சு என் கையால காபி கொடுத்துட்டேன். அதனால அவர் தான் என் கணவர். படிக்க வைக்க வேணும்னு படிக்க வச்ச சட்டம் பேசுது. காப்பில காதல் வந்துச்சுன்றால என்ன ஆக்கிரமும் என்ன செய்வேன்? நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணத்துக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன். உனக்கு உலகம் தெரியாதடி. அத பாரு, நம்ம ராவ் பகதூர் வீட்டுல மீனா இல்ல உங்க பொண்ணு.
நம்ம ஜாமீன்தார் வீட்டுக்கு வந்துடுச்சு. இந்நேரம் கல்ல கல்ல கல்லன்னு இருக்கும். இந்த நேரத்துல போய் சொல்லி ரூபாயை வாங்கி நம்ம பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிடுவோம். கேள்வி எனக்கு அந்த பையனை பிடிக்கல. உனக்கு மார்க்கெட் நிலவரம் என்னடி தெரியும்? நான் கேட்கிறேன். கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க 75% இருக்கு இந்த ஊர்ல. கல்யாணம் ஆக வேண்டிய ஆம்பளைங்க 25% தான் இருக்கிறாங்க. அதுல ஒழுங்கா கட்டிக்கிட்டு சோறு போடுற பசங்க 3% தேட மாட்டேன்றான். நாம என்னத்தை செய்ய சொல்ற? இவனுக்கு என்ன, இந்த மாப்பிளைக்கு நல்ல மாடு மாதிரி உழைச்சு போடுவான். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ போடு. முடிஞ்சதா உங்க கோமாளித்தனம்? இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? நீங்க வரேன்னு நான் எவ்வளவு ஆசையோடையும் சந்தோஷத்தோடையும் இருந்த தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும் ஒத்து வராதுன்னு இன்னும் அவங்க மூளை கேட்டல. என்ன ஏன் வலுக்கட்டாயமா இங்க வரவழைச்சீங்க? நான் உன்னை இங்க வலுக்கட்டாயமா வரவழைக்கல. பின்ன நானா பிரியப்பட்டு வந்தேன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, உங்க அப்பா உங்களுக்கு 2வது கல்யாணம் பண்றேன் லெட்டர் எழுதினாரே, அப்படியே பண்ணி தொலைக்கிறதானே. அப்பா ஒரு பைத்தியக்காரர். அதுக்கு பயந்து என்ன இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. என்ன நான் அங்கேயே நிம்மதியா இருந்திருக்கேன். என் நிம்மதியே அநியாயமா கெடுத்துட்டீங்களே. என்ன கண்டா நீ ஏன் இப்படி வெறுக்க? உங்களை நான் வெறுக்கல. உங்ககிட்ட இருக்கிற அறியாமைய வெறுக்கிறேன், அநாகரிகத்தை வெறுக்கிறேன். படிக்காட்டி அது அநாகரிகமா? என்பவர்கள் அப்படித்தான். எனக்காக இல்லைனாலும் உனக்காகவாவது நாளையில இருந்து படிச்சாரு. எப்படி அரிச்சுவடையில இருந்து ஆரம்பிக்க போறீங்களா? மீனா, அப்படிதான் சொல்லாது மீனா. எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. நாளையில இருந்து நான் உன்கிட்டே படிப்பு கத்துக்கிறேன். எனக்கு படிப்பு. அப்பா என்ன படிக்க வச்சது உங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கல. உனக்கு அந்த சிரமம் கூட வேண்டாம். நான் எங்க அண்ணன்கிட்டயே படிச்சுக்கிறேன். உங்க அண்ணனுக்கு எவ்வளவு கெடுதல் செய்ய முடியுமோ அவ்வளவு செய்துட்டு இப்ப அவருக்கிட்டே படிச்சுக்கிறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெட்கமா இல்ல? தயவு செஞ்சு மறுபடியும் அதை ஞாபகப்படுத்தாது. நடந்தது என்னமோ நடந்தது. என்ன மன்னிச்சது எனக்கு வாழ்வு கொடுப்பீனா? ஆக கெடுத்ததே நீங்க தான். இவ்வளவு அதுக்கு ஒரே வார்த்தை, உங்களோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. படிக்காதவங்க நிழலை கண்டா கூட எனக்கு பிடிக்காது. அதுலயும் மத்தவங்க மனதை பிடிச்சாதவங்களை நான் முட்டாளாக ஏன் காட்டுத்தனமா கத்துறீங்க? போன விடுங்க, போக. துறை மாதிரி பேர் சொல்லுது. நான் யாரு தெரியுமா? நான் தான் சின்ன துறை. மீனா, மீனா, மறுபடியும் ஏன் இங்க வந்தீங்க? நான் இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு தெரியும். உன்னை ஒரு சமாச்சாரம் கேட்டு போலான்னு வந்தேன். இறங்குங்க கீழே. என்ன இது பேய் மாதிரி? பேய் மாதிரி அவன் நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால படிக்காதவங்களை பத்தி என்ன சொன்ன? முட்டாளுங்கன்னு சொன்னேன். இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை என்ன, 1000 தடவை சொல்லு. முட்டாள் முட்டாள் முட்டாள். நீ நல்லா யோசனை பண்ணி தானே இதை சொல்ற? யோசனை பண்றது என்ன? படிக்காதவங்க எல்லாருமே முட்டாளுங்க தான். முட்டாளுங்க தான். அவன் செய்த காரியத்தை ராத்திரி பாட்டு பாடி கலாட்டா பண்ணும்போது ஏதோ நடக்க நினைச்சு அப்படியே நடந்து போய். தம்பி, மீனா எங்கப்பா? மீனா எங்க? தெரியாது. தெரியாது வேண்டா. அவளை சவுக்கால் அடிச்சே இல்லையா? என்னடா பேசாம இருக்க?
நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. அவளை அடிச்சியா? அடிச்சதா ஞாபகம்? என்ன திமிரா பதில் பேசலாம் பாத்தியா? ஞாபகம் இருக்கா? ஏன் அடிச்ச? தயவு செஞ்சு என்கிட்ட ஒண்ணும் கேட்காது. எனக்கு ரொம்ப அவமானம். உன் முட்டாள்தனத்தாலி முரட்டுத்தனத்தாலி எனக்கு தாண்டா நீ அவமானத்தை உண்டாக்குற. பொண்ணு வரவழைச்ச நான் என்னென்னமோ செஞ்சு வந்து ஒரு நாள் கூட ஆகல. அதுக்குள்ள அவளை சவுக்கால் அடிச்சு வீட்டை விட்டு ராவோட ராவா விரட்டி இருக்கேன். உன்னை போல அயோக்கிய இந்த உலகத்துல வேற யாரும் இருக்க மாட்டான்டா. உனக்குள்ள அதுக்குள்ள கல்யாணம். கொஞ்சம் பொருள் இங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாம அவனை ஏன் திட்டுறீங்க? உன் மகன் ரொம்ப யோக்கியன், அவனுக்கா பறிஞ்சு பேச வந்துட்டியோ? தாலி கட்டின மனைவியோட குடும்பம் நடத்த தகுதி இல்லாதவனு ஊராரெல்லாம் இவனை பத்தி கேவலமா பேசுறது உனக்கு என்ன தெரிய போகுது? அப்பா, எனக்கு மனைவியை விட மானம் தான் பெருசு. உன்னை போல அறிவு விட்டவனுக்கு மானம் ஒண்ணு இருக்கா? இருந்தா உன் சகோதரனை பத்தி நீ முட்டை கடைதாச்சு எழுதுவியா? என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டிய ஒரு ராஜுடா. உனக்கு அந்த அறிவு இல்லை. போதும், உண்மை என்னன்னு தெரியாம பேசாதீங்க. அந்த ராஜு ஒண்ணு பேச கோபா, நீ என் வாய் அடைச்சதோட கண்ணையும் குத்தி இருந்தா இப்படி நீ கஷ்டப்படுறத நான் பார்க்காமலே இருந்திருக்கலாமே. மங்கா போல போறியா? ஏய், இப்ப ராபகதூர் வீட்டுக்கு போய் ராஜு பத்தி நீ மொட்டை கடைதாசி எழுதினது, மீனாவை அடிச்சது, இன்னும் எனக்கு தெரியாம என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணிருக்கியோ அதுக்கெல்லாம் அவர் காலில் விழுவியோ மன்னிப்பு கேட்ப எனக்கு தெரியாது. அந்த பெண்ணோட வந்தாத்தான் இந்த வீட்டுல உனக்கு இடம். இல்ல நீங்க அடி எடுத்து வைக்க கூடாது. போட போட. அண்ணி, ஏன் என் கூட பேச மாட்டேங்கிறீங்க? நீங்க செய்த தவறு உங்களுக்கே தெரியுமே. நான் தவறு செஞ்சேனா? அண்ணி, நேற்று ராத்திரி வீட்டுல நடந்தது விபரமா உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். வேண்டாம், எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம நீங்க இப்படி நடந்துகிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அண்ணி, வந்ததும் வராதமா ஒரு பொண்ணு குதிரை அடிக்கிற மாதிரி சவுக்கால் அடிச்சா அவ எப்படித்தான் உங்க கூட குடும்பம் நடத்துவா? உங்க அண்ணன் இது வரைக்கும் என்ன கோமா பார்த்தது கூட கிடையாது. அவரை பார்த்தாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். இப்பதான் புரியுது நீ அவங்க கூட குடும்பம் நடத்த ஏன் பயப்படுறாங்க. என் கூட குடும்பம் நடத்த பயப்படுறாளா? நான் பயப்படுறேன். நீ அவ கூட குடும்பம் நடத்த நான் பயப்படுறேன். இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். நீங்களே நம்பலன்னா இந்த உலகத்துல வேற யாரு என்ன நம்ப போறா? அதனாலதான் சொல்றேன், இப்பவே போய் மீனாவை எப்படியாவது சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. அண்ணி, அவங்க வீட்டுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீனாவை கூட்டிக்கிட்டு வராம என் முகத்திலேயே முழிக்க கூடாது. போங்க. என்ன சாதாரணமா சொல்லிட்டீங்க, முகத்துல முழிக்க கூடாது. போறேன் போறேன். நான் வேற யாருக்காகவும் போகல. மறுபடியும் உங்க முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகவே நான் போறேன் போறேன்.